ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் கலர் பட்டு சாரீக்கு சிம்பிளாக நீட்டாக டபுள் கலர் யூஸ் பண்ணி எப்படி அழகாக மாடல் வைக்கலாங்கிறத, பேக் நெக் மாடல் வைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சாரீ கிளாத்து. இந்த சாரீ கிளாத்தில் நம்ம இப்போ வந்து பேக் சைடில் ஒரு ஹார்ட் ஷேப்க்கு நமக்கு கிளாத் எடுத்திருக்கோம். இது எவ்வளவு இன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. ஆல்ரெடி இந்த ஹார்ட் ஷேப் எப்படி கட் பண்ணணுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நம்ம அந்த ப்ளீட்டாக எடுத்துருக்கோம்ல, இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு, இந்த ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு வச்ச மாடல் தான். அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த சேம் மெத்தடில் தான் நம்ம ஒரே போல் வச்சுருக்கோம், பேக்லேயும் ஸ்லீவ்லேயும். அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை அப்படியே மாற்றி திருப்பி எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஹார்ட் ஷேப்பை. நெக்ஸ்ட்டு எப்படி மாடல் வைக்கலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு சாரீ கிளாத்தில் 3 பீஸு 3 இன்ச்சு நீளம், 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அதேமாரி ப்ளவுஸ் கிளாத்துலேயும் 3 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது வந்து 3 இன்ச்சு அகலத்தில் எடுத்திருக்கோம். உயரத்துக்கு தான் சொல்கிறேன். 3 பீஸு எப்படின்னா சாரீ பார்டரு மேலே பார்டர் எண்டுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து எண்டு வர, ஓகேவா? இப்போ நம்ம அதை சைடில் 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் சிலும்பலில் வச்சு, இங்கே நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கணும், சிலும்பல் பக்கம் வந்து வெளியில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம். இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 2 சைடுமே அடிச்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு ஓப்பன் சைடு, கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் வைக்கிறதுனால 2 சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்படிங்கிறதுனால நம்ம மாடல் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீட்டாக நம்ம 2 சைடும் அடித்ததை இப்போ பென்சிலை வச்சு ஒரு சைடில் நம்ம தையல் போட்டிருக்கோமா, இதில் நம்ம இந்த மாதிரி கொடுத்து பென்சிலை வச்சு மாற்றி திருப்பணும். மேக்ஸிமம் எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி மாற்றி திருப்ப வேண்டியதாக இருக்கும். வீடியோ ஒரு 1 டைம் பார்த்தாலே நீங்களும் இதேமாரி ஸ்டிச் பண்ணி பழகிடுவீங்க. புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கற்று முடித்தவங்களுக்கும், டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் டெய்லரிங் கற்று முடித்தவங்களுக்கும் நம்ம சேனலில் உள்ள வீடியோ ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் என்ன டவுட் வந்தாலும் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாகவே கேட்கலாம். இந்த மாதிரி நீட்டாக மாற்றி திருப்பி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ளீட் வைக்கிறோம். ப்ளீட் வைக்கிறத பாருங்கள். போன மாடலில் வந்து ஒரே ஷேப்க்கு நம்ம ப்ளீட் வச்சோம். அதுக்கான வீடியோவையும் கீழே வைக்க, அந்த ப்ளவுஸ் மாடலையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ளீட் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வைக்கிறோம். ஒன் சைடு அங்கனிக்கு 1/2 இன்ச்சு, 1 சைடு இங்கனிக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 1 இன்ச்சுக்குள்ளே நம்ம அந்த பாக்ஸ் ஷேப்பு ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபஸ்ட்லேயே நம்ம சாரீ ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த மாடலை வச்சு நம்ம அட்டாச் பண்ணதோம் அப்படின்னா கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் வைக்கும்போது வந்து நமக்கு எந்த மாதிரி வச்சா ஷேப் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்லேயே சாரியில் வைக்காதீங்க. வச்சா ஏதாட்டு கரெக்ஷன்னா நம்ம அந்த ப்ளவுஸில் பிரித்து எடுக்கும்போது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு ப்ளவுஸில் வைங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக மாடலை வந்து அட்டாச் பண்ணதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னா, சப்போஸ் ஹைட் கம்மியாக இருந்துச்சுனாலும் இது கூட நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை ஹைட் வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம தச்சு வச்ச 2 மாடலையுமே அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம்ல, அது வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ண பீஸு, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு தச்சு அதை மடித்து தைச்சிட்டோம். அந்த சிலும்பல் இல்லாமல் சுற்றி அடித்தாச்சு. பாருங்கள் எப்படி மாற்றி திருப்பி இருக்கோம். நெக்ஸ்ட்டுமே சிலும்பல் இல்லாமல் மடக்கிடலாம். இதுக்கு கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறாது, நமக்கு கூட குறைய வராது. எப்படின்னா கழுத்து விரியாது, அப்புறம் ரொம்ப ஒடுங்காது. கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போது அந்த ப்ளவுஸோட சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணி 2ஐயும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணணும். ஏன் இப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஷேப் வந்து அப்போ தான் கரெக்டான ப்ரொசீஜரில் கிடைக்கும். ஃபஸ்ட்லேயே டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அந்த சென்டரில் 2ஐயும் ஈவனாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்புறமா கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். மார்க் பண்ணியிருக்கிற அதே இடத்துல வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம மார்க் பண்ணி
நீட்டாக மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணதுனால மட்டும்தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கே நீட்டாக கிடைக்கும். அதேமாரி நம்ம இந்த வளைவு வந்து கரெக்டாக நம்ம தைக்கலை அப்படின்னா நம்மளோட நெக்கோட ஹைட்டு வந்து கூட குறைய வரும். நீங்கள் வேணால் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணால் எப்படி இருக்குது, நம்ம மார்க் பண்ணாமல் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸ்டிச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எந்த மாடல்னாலும் நம்ம கற்றுக்கிட முடியும். பிகினர்ஸாக இருந்தாலுமே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மாடல் ஈஸியாக கற்றுக்கலாம். சென்டரில் வந்து நம்ம ப்ளீட் வைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக லைன் போடக்கூடாது, ஒரே ஒரு லைன் தான். அப்புறமா லேஸ் வச்சு எடுத்துக்கலாம் நீட்டாக. அதில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அந்த ப்ளூ கலர் தெரியுத மாதிரி கொஞ்சமாக தள்ளி லைட்டாக தள்ளி மட்டும் வச்சு லேஸை நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மடித்து வச்சுருந்த டிசைனை தனியாக ஒரு பீஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோமா, அந்த பீஸை அந்த லேஸ் பக்கத்துலேயே வச்சு ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது வந்து சுருக்கம் மட்டும் வராமல் நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த வளைவு சைடில் பாருங்கள், நம்ம எந்த சைடுன்னு சொல்லுதேன்ட்டு உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வளைவு சைடில் திரும்பும்போது ரொம்ப டைட்டாக வச்சு இழுக்கக்கூடாது. மாடலை வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் பீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா சென்டரில் வந்து நீட்டாக பார்க்குறதுக்காக 2 டாலர் மாதிரி ஸ்டோன் வச்சு யூனிக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபுல்லாகவே டெய்லரிங்க்கு முழுக்க யூஸ்ஃபுல் வீடியோவை தான் அப்டேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களே மாதிரி பிகினர்ஸ்க்கு நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளாக நீட்டாக யூனிக்காக இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வீடியோ பார்க்கணும், நான் அந்த மாதிரியும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. இதேமாரி டெய்லரிங் யூஸ்ஃபுல் வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.